தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேற வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் எண்ணமாக உள்ளதாக அவருடைய ஆதரவாளர் கனக சுப்புரத்தினம் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வழக்கறிஞர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சுப்புரத்தினம் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இப்ப திடீரென பிரைம் மினிஸ்டர் நீங்க வரவேற்கிறதுக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் தற்போது மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறாரா? இல்ல, அது இந்த அறிக்கையை பொறுத்தளவுல ஓபிஎஸ் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமா அறிக்கை விடுறது வழக்கமான ஒன்று. இந்த குறிப்பா இது சென்சிட்டிவ் இஷ்யூ. இந்த 2 ஆண்டுகளாக தமிழ் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் முறையிலும் 11 ஆண்டு காலம் நிதி அமைச்சர் என்ற வகையிலும் அறிக்கை வெளியிட்டிருக்கார். பட் இட் ஹஸ் காட் பொலிட்டிக்கல் ரெமிகேஷன்ஸ் ஆல்சோ. நிச்சயமா நீங்க சரியா குறிப்பிட்டது போல இது இந்த அறிக்கைக்கு ஒரு அரசியல் நோக்கத்துடன் பார்க்கப்படுவதில் நியாயம் உண்டு. காரணம், முன்னாள் முதலமைச்சர் மட்டுமல்ல, அம்மாவின் மறைவு பிறகு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இரட்டை தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், திரு இபிஎஸ் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற காலத்தில் என்றைக்கு கூட்டணி சேர்ந்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி தலைவர் இந்திய கூட்டணியில் தொடர்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அப்ரப்டா திரு இபிஎஸ் தான் கூட்டணியிலிருந்து விலகி போறேன் அப்படி சொன்ன நேரத்திலும் இவர் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். எனவே அரசியலுக்கு தாண்டி பிரதமர் மேல் தனிப்பட்ட பற்று ஒரு விசுவாசம் காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நீங்கள் தமிழகம் வருகிற பொழுது நான் வரவேற்க வேண்டும், வழி அனுப்ப வேண்டும், எனக்கு வாய்ப்பு அளியுங்கள் என்று எழுத்துப்பூர்வமான கேட்ட பிறகும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பது என்பது உள்ளபடியே இன்ஃபிளிக்டட் அப்பான் அவர் ஸ்டேச்சர். அந்த வகையில் இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அவமானமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாகவுடைய தலைவர் அருமையண்ணன் ஜி.கே. வாசனை சந்திக்கிறார். அதை தாண்டி புதிய நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகத்தை சந்திக்கிறார். இன்னும் பலரை சந்திக்கிறார். அந்த நிலையில் விரும்பி கேட்ட விசுவாசத்தை காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்தது என்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது மட்டுமல்ல, தாங்கிக் கொள்ள முடியாதது. எனவே இட் இஸ் ஹை டைம் ஃபார் அஸ் டு டேக் அ ஃபர்ம் டெசிஷன். நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா கடந்த முறை உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல மீட்டிங் போட போது விஜய் குறித்து பாராட்டு, விஜயுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கு, என்ன நிலைப்பாடு எடுக்க சார்? அண்ணன் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அண்ணன் பண்டு அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டில் சொன்னது போல கேட்டாரு, நீங்க இதுல இருந்து வெளியேறலாம், உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நெறியாளர் கேட்ட சொன்னாரு, உலகம் மிகப்பெரியதுன்னு சொன்னாரு. அதே போல இன்றைக்கு தொண்டர்களுடைய எண்ணமும் பொதுமக்களுடைய எண்ணமும் இத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு இன்னும் அந்த என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டுமா? எனவே திராவிட இயக்கம் என்பது தன்மான இயக்கம், சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று தான் இன்றைக்கு நம்ம இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழுக்கு வருகிற பொழுது ஒரு நிமிடம் கூட நாம் அங்கு இருக்கக்கூடாது, வெளியேற வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எண்ணம் மட்டுமல்ல, அண்ணன் ஓபிஎஸ் மேல பற்றும் பாசம் மரியாதை கொண்ட பொதுமக்கள் அபிமான எண்ணம். எனவே அதை பிரதிபலிக்கக்கூடியவில்லை நாளைய தினம் முடிவு இருக்கும் என்று என்கிறோம். அப்படி வருகிற பொழுது ஒரு இந்தியாவிலிருந்து வெளியில வந்துட்டாருனால நிறைய அழைப்புகள் காத்திருக்கு. நீங்க பாருங்க, யூ ஆர் கோயிங் டு see for yourself. நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் ஒரு அப்கமிங் பாலிட்டிஷியன், ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருகிறார், நான் வரவேற்கிறேன் என்று சொல்ல யதார்த்தமான கருத்து. அந்த ஆப்ஷன் ரூல் அவுட் பண்றதுக்கு இல்ல. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.